பாதுகாக்க வேண்டும். கடமை கண்ணி கட்டுப்பாட்டு இருக்கக்கூடாது. நீதிமைகள் நடந்தால் வாழ்க்கை மென்மேல உயரலாம். நாட்டு ஒரு துறை என்றால் அப்படிதான் ஒரு நல்லவர் சிறந்த வீரன் கிடைச்சிருக்காங்க. என்னமா ஆச்சு உனக்கு? சிறந்த பொறுப்பும் எடுத்து ஒப்படைத்திருக்கிறேன். இந்த நாட்டு மக்களை எந்த நேரத்தில் எப்போதுமே கண்காணிக்க வேண்டும். அதுவே உனது பொறுப்பா இருக்கும். வாழ்க்கையில் மென்மேல உயர்ந்தால் பட்ட உயரும், பதவி உயரும், சம்பள உயரும், வாழ்க்கையில் உனக்கு பெரும் புகழ் கிடைக்கும். சந்தோஷமா நடத்தி பத்தி நீ என்ன பேசுற? முதல்ல நீ நியாயமா நடக்கையா? எந்த முதுகெலும்பு முதுகு உனக்கு முதுகு எதுவுமே கிடையாது. இது காலம்லாம் சொல்லி முதுகெலும்பு அத்தை பண்றா எங்க பட்ட நானும் பாத்துக்கிறேன். எங்க போய் எச்சு எங்க போயிடுச்சு எங்க முன்னுக்கு வந்த என்ன பாடுபட்டு இருக்க மக்களை நான் நேர்ல போய் சந்திச்சிருக்கேன். நாட்டு தளபதியா வந்தாரவி உங்க கொடை தீர்த்தரா எந்த அவங்க சொன்னாங்க. எந்த கம்யூனிட்டி வரல நீ யாரா கம்யூனிட்டி நான் மாறி வேடத்துல போனேன். நான் தான் ராஜா தான் கிளப்பிக்கு என் தலைமை போட்டிருப்போம். பாத்தியா நீ நடத்தியில எனக்கு கெட்ட பேரு. எப்பனா நல்ல பேர் எடுத்து கொடுப்பேன் பார்த்தா உன் போக்கே சரியில்லை, நடத்த சரியில்லை, நடவடிக்கை சரியில்லை, குடிப்போம் சரியில்லை, வர நடையே சரியில்லை. அதனால உன் வாழ்க்கை எங்க வாழ்க்கை இதுமே தாங்காது. நல்லவன் உங்களுக்கு கிடைச்சிருக்கான். அவங்க எல்லா பொறுப்பு ஒப்படைச்சி நான் பக்கத்துல பாதுகாக்க போறேன். அதனால அந்த கணக்கு வாழ்க்கையெல்லாம் நீங்க முடிச்சிடணும். நல்லவன் எங்கெங்கயோ இருக்கிற பார்த்தா பக்கத்துல பொறுப்பாவி இந்த அரசாங்கத்தில் நடக்க தூக்கி அத்தனையும் நீதான் என்று எப்போதுதான் உணர்கிறேன். எனது மகன் நல்லவன் கலையரசன் எப்போதுதான் உணர்கிறேன். அறியாமல் புரியாமல் போய்விட்டது. என் கணக்கு முடிச்சிட்டேன். உன் கணக்கு முடிக்க விரைவில் காத்து கொண்டிருக்கிறான் எனது மகன் கலையரசன். என்னைக்கான உன் கணக்கு ஐயாயிரமா 5000 சொல்றா. என்ன சம்பவம் ஒரு சிப்பாசி 2500 ரூபாய் இருக்குது. ஏன் 3000 ரூபாய் இருக்குது. நீ கொடுக்குற பணம் கட்பிடி ஆகுது. 50,000 நாடகாரு நாடகாட்டு வாங்கிட்டு போறாங்க. காலைல 49,000 59,000 69,000 79,000 வாங்குறாங்க. எல்லாம் 9 தான் வருமா? ராசியான நம்பர். கொலை 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 பத்தாது. ஆளுக்கு 5 லட்சம் தான். ஐயோ என்ன 5 லட்சம் நான் பாக்குறேன். என்னாச்சு பாரு மூச்சு தான் பாக்குறேன். உயிர் நடிக்கத்தான் ராஜா உனக்கு எப்படிடா வந்தா
கோடி வச்சுட்டு போவான் ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தா ஆச்சி நம்ம புக்கு நம்ம சளி ஐயோ போட்டா கொரோனா வரும் எப்படி யம வந்தேன் ராஜா உன்ன வாரி போன யம இந்த பொட்டிக்கு அந்த வாரி போக கூடாதா பொட்டிக்காரன வாரி போன யம இந்த மிருதங்காரன வாரி போக கூடாதா மிருதங்கார வாரி போன யம அப்படி ஓனரி வாரி வாரி போக கூடாதா ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தா நீ நானோ ஓனர் கிட்ட 500 ரூபாய் கடை வாங்கி ஆர்மில ஆளுக்கு ஒரு போட்டு சாப்பிட்டு நீ குச்சி போட்டு சும்மா இல்லையா அங்கில குழா காட்சி கை வச்சுட்டு உதவ ராஜா அங்கிருந்து நான் அடிக்காதீங்க அடிக்காதீங்க ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தா வரும்போது பசி இருக்கு உன்னச்சிக்கு கடை வச்சு ராஜா அந்த காட்சி யாரு அப்ப கொடுப்பாங்க ராஜா உனக்கு எப்படிடா யம வந்தா எப்பா அது மட்டுமா நீ நான் வரும்போது ஆர்மில ஆளுக்கு 50 ரூபாய் போட்டு தங்க லாட்டரி சீட்டு வாங்கணுமே உன் பேர்ல 1 கோடி வச்சுக்கிறேன் போன கூட வாய் தருகிறான் அதை நிரூபிச்சுட்டாரே பேர்டா டேய் என் பேர் எம் கோபால்டா உன் பேர் எம் கோபால் நான் அச்சிட்டு டி கோபால் ஏண்டா நீ அடிக்கிறியா வெட்டி வெட்டி விளையாடியா ஒரு மாபத்தவரே டேய் இன்னாத்த மன்னர் கேச்சர்களுக்கு மைக்கேல் பண்ண கொடுத்தா ஆமாங்க டேய் கேச்சவி நான் கோபால் கேச்சர் கண்டானே இருக்காங்க இருக்குமா போய் பார்த்தா உங்களுக்கு தெரியும் இவள தங்காய் உத்த பிரகாரம் மன்னர் ஒன்றையுமே தெரியவில்லை அவர் வருகிற வரைக்கும் இந்த மாதவிலை காத்துக் கொண்டிருக்கலாம் நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய நீங்க இந்த மாதவை எதற்கு தந்தையோ கிடைச்சவனுக்கு மேக்கப் பண்ணி கொடுத்தார் மாந்தோப்பர் கைத்தறி காட்டியேன் யாரை இருக்குதானே அது உங்களுக்கு இல்லைங்க என்னோட மன்னரை சொல்லி காண்பிச்சேன் அப்படியா மாந்தி பிடிச்சவனா நான் இருக்க கூடாதா இருக்க முடியாது ஆமா கிடைச்சது சொல்லுங்க யாருமே மாந்தோப்பில் திருப்பதி 26 பிரகாரம் நாட்டில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் என்னை கட்டி பிடித்து வா 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 என்னது கட்டேந்த முத்துக்கரணுமா அட அரைக்கட்ட நாயே அரைக்கட ஒரு நாயே நான் யார் இந்த வேடுவர் காட்டி பட்டத்தில் வச்சு நீங்களோ காலால் இருப்பதை வெளியே கலந்தால் செய்யக்கூடிய சாதாரண தளபதி என்னுடைய தந்தைக்கு சென்றால் உங்களுக்கு ஆபத்து உங்களுடைய காதலுக்கு ஆபத்து நீங்க போயிடுங்க வர வேண்டுமா நான் யார் தெரியுமா விண்ணிலே தாழக்கூடிய வெண்ணிலா நீங்களோ மண்ணிலே மதிமைக்கக்கூடிய ஒரு நாயகப்பட்டது ஒரு தேங்காய் பார்த்து என்ன செய்யும் உரிட்டு தான் சொல்ல முடியும் அதை விட திருச்சியா பார்க்க முடியும் என்ன வர முடியாது போங்க வர முடியாது
அதே சமயத்தில் சொல்வதை கேளுங்க கோவம் வா டேய் எடுத்தமா கொஞ்சம் தமிழங்க என் பாலத்தை தோட்டு வந்து ஓடி விடுகிறது மண்ணிலே மனிதனை பிறந்து விட்டால் நல்லா வேணும் ஒரு போதும் தரகட்டு வருவது அவன் மனிதன் நான் சொல்வதை கேள் டேய் எடுத்தமா நாட்டு பணம் உனக்கு மைக்கேல் பண்ணி கொடுத்தான் அதை வெட்டி கொண்டு நாட்டு பணம் பார்ப்போம் நாட்டு பணம் தோட்டு பண்ண வேற இது சொந்த விஷயம் போராடுது நாட்டுல யாரும் தவறு சொல்லும் தண்ணி உரிமை இருக்கிறது நான் சொல்வதை கேள் டேய் நான் மனவாண்டே நான் சீரு திங்கடா நான் பாயப்படி போராடுது என்ன திருவிழா என்ன வேலை யாருக்கு இந்த பட்டத்து இளவரசு நான் யாருமா ஏன் சொல்றேன் அப்படி இருக்கின்ற போது பொறுத்து பாருமா நான் சொல்வதை கேளுங்க நீ பாத்து வீட்டுக்கு போயிட்டு வாங்க சென்று இருக்கின்றேன் எனக்கு இல்லைங்க இத பாருங்க உயர்வு தாழ்வு ஏன் பணக்காரர் அதெல்லாம் கிடையாதுங்க மனித விட்டால் மார்க்கம் உண்டு எனக்கு திருமணம் செய்ய முடியாதா கலைச்செல்வி நான் திருமணம் செய்ய வேண்டும் வேண்டும் என்றால் எந்த நிபத்திலும் புரிகிறதா கலைச்செல்வி உங்களை காட்டி கொடுத்துருமா அடி சொப்பத்தங்க நீதான் சொர்க்கொண்டு போற புள்ள சும்மாட்டை இறக்கி சொர்க்கொண்டு போற புள்ள சும்மாட்டை இறக்கி
அவளூர் பேட்டையில ஒரு பொண்ணை கட்டினேன். நல்லா இருப்பான் தான் பார்த்தேன், மங்களகரமா இருப்பான்னு பார்த்தேன். தெருவில் ஐஸ் தான் ஐஸ்காரன், ஐஸுக்கு ஆசைப்பட்டு ஐஸ்காரன் முன்னாடி போவாங்க. எதுக்கு ஆசைப்பட்டு போறாங்க? ஐஸ் என்ன பண்ணுவாங்க? ஐஸ் சாப்பிடுவாங்க. எப்படி சாப்பிடுவாங்க? அப்படிதான் சாப்பிடுவாங்க. அதுக்குதான் போயிருப்பான். இவதான் அப்படி போயிட்டானு. ரெண்டாவது நேரமா மலையிலூர்ல ஒரு பொண்ணை கட்டினேன். ஊர் பேர் சொல்லு. மலையிலூர் பக்கத்துல ஒரு பொண்ணை கட்டினேன். ஊர் பேரு? மலைமலை ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சுப்பா. என் ஊர்ல கட்டி வரதுக்கு வந்தாங்க. கட்டி ஏறி லாரி போசி என் உடனே பஞ்சர் ஆகணும். டேய் பொண்ணு பேர் என்னடா? ராஜேஸ்வரிப்பா. ராஜேஸ்வரியா? நல்ல பொண்ணாச்சே. பத்தினிடா? உண்மையிலே வாய் செத்த பொண்ணுடா. யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே வாயை வச்சுதான் ஓ பழகும். நான் சொல்ல வரேன். எல்லாரையும் வாழ வச்சு பழகடா. யாரு கொடுத்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டா, யாரு கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டான். நல்ல பொண்ணு. நல்ல பொண்ணு. டிரைவர் வந்தாரு. ஐயா கையில வாங்குது. கொஞ்சம் தண்ணி மணி கொடுக்குறாரு. அம்மா ராஜேஸ்வரி டிரைவர் தண்ணி ஏறாரு. தண்ணி மணி குடுமா தான் சொன்னேன். தண்ணி மணி குத்தா போது. டிரைவர் தண்ணி மணி இவரே அப்படி போயிட்டாங்க. மூணாவது நேரமா மங்களத்துல ஒரு பொண்ணு கட்டினேன். முதல் லட்சணமா இருப்பாங்க. பொண்ணு பேர் அலேகா. பொண்ணு பார்த்தா என் ஊர்ல கண்பொங்கல் போனா திருவிழா செஞ்சாலும் ஆர்எஸ்டி வள்ளிக்கிழமை நாடகம் கண்டாங்க. அக்கமகல நாடகம் நம்ம நாடகம் பார்க்கறேன்னு சொன்னான். ஆர்எஸ்டி வள்ளி சொல்லும் போய் ஆர்எஸ்டி வள்ளிக்கிழமை உரிமையாளர் மற்றும் ஆசிரியர் எம்இ அண்ணாதுரை அவர்கள் என் மூணு பாடி மூணு வழியா போயிட்டாங்க. எனக்கு சொந்த போது யாருமே இல்லை. இந்த கொல்லிமலை கணத்துல விறகுலாம் வெட்டி விற்பனை செய்து அதில் வரு ஊதிட்டு வைத்துதான் இந்த ஜான் வயிற்று கட்ட இருந்தாலும் விறகுலாம் தீர்ந்து போச்சு. இப்போதே கொடுக்கணும் கொல்லிமலை சரி வேலைகளை அப்புறம் வெட்டுவோம். முதல்ல இந்த பெண்ணி யாருன்னு பார்ப்போம். மனசே உன்ன நினைக்குதையா
நீ வறண்டு போனதையா எதுக்கு சாகணும்? வாழ வேண்டிய வயசுல இப்படி சாக துணியாமா? இந்த காலநிலை சாக துணிந்தாயே நீ யாரு? என்ன நாடு? உன் பேர் என்ன? நீ எதற்காக சாக துணி? ஐயா, என் வாழ்க்கை என்ன இருந்தது? நான் இதற்காக சாக துணிந்தேன். என் வாழ்க்கை அந்த தண்ணீர் துறைக்கின்ற வாழ்க்கை. யாருமே இல்லம்மா. அப்படியா? ஐயா, இந்த உலகில் சொந்தம் என்று சொல்லிக் கொள்ள எனக்கு யாருமே இல்லை. இருந்தது ஒரே ஒரு அண்ணன். நம்மளுடனே இருந்தது. உங்கள் அப்பா நினைக்கிறார். அப்பா அப்பா சாப்பிடவே இல்லை. பசி ரொம்ப அதிகமா இருக்குப்பா. ஆலமரம் ஊரை கொடுத்து தெரியும். அப்பா வீட்டுக்கு சென்று உணவு பார்த்து செய்யாத ஒரு பாவத்தை செய்துவிட்டேன் என்று பாவிகள் செய்த சூழ்ச்சியால் அந்த காலகட்டத்தில் தமிழில் வாழும் நிலைமையாகிவிட்டது. அம்மா கடவுள் வாழும் கோவிலில்